நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. நமச்சிவாயம். உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். எல்லாமல்ல ஆடலரச பெருமான் அம்பலவான பெருமான் சிவகாமி எம்பிகா சமேத நடராஜ பெருமானுடைய திருவடிகளை வணங்கி நால்வர் பெருமக்களுடைய திருவடிகளையும் குருநாதரையும் எல்லாமல்ல சிவனடியாருடைய திருவடிகளையும் வணங்கி அன்பு உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை பக்தர்களே, அன்பு சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள். இரண்டாவது காலம். இந்த ரெண்டாவது காலத்தை பொறுத்தவரையிலே எப்படி முதல் காலம் விநாயகரும் முருகரும் பசங்க பூஜை பண்ணுறாங்களோ அதுபோல் இரண்டாவது காலம் அன்னை பார்வதியே நேரடியாக கௌரி பூஜை செய்கிறார்கள். நான் பதிவின் தொடக்கத்தில் சொல்லியிருந்தேன், இங்கே தான் இந்த கௌரி விரதம், கேதார கௌரி விரதம்ன்றது இங்கே தான் உருவாச்சு. தன்னுடைய கணவன் விஷம் அருந்தி அதுக்கப்புறம் அந்த கணவர் பற்றிய கவலை அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? கணவனுடைய உடம்புல விஷம் பரவிடுச்சின்னு நினச்சா அந்த மாங்கல்யம் எப்படி துடிக்கும்? உடனே துடிக்கிறாங்க, பதறாங்க. பராசக்தி மகாலட்சுமியை அணுகிறாங்க. என்னமா பண்ணுறது? நீ ஒன்றும் பண்ணாத, என்னை நோக்கி விரதம் இரு. உன் கழுத்தில் இருக்கிற மாங்கல்ய வடிவம் மகாலட்சுமி நான் தான். நான் உன் மார்பில் நிலையா நின்று அலங்கரிப்பேன். என்னை நோக்கி ஒரு விரதம் இருன்னு அந்த வரலட்சுமி விரதம், காரடையா நோன்பு விரதம், சதுர்தசி நோன்பு, கௌரி விரத நோன்பு இதெல்லாம் மகாலட்சுமி சொல்லி கொடுத்து கௌரி விரதம் இருக்கிறாங்க அன்னை பார்வதி. எப்போ? ரெண்டாவது காலத்தில். அப்போ முதல் காலத்தில் அன்னை பார்வதி தேவி பசங்களை பூஜை செய்ய வச்சு இந்த அம்மா கௌரி விரதம் இருக்காங்க. இன்றைக்கி கூட ஆந்திராவில் போனீங்கன்னாக்கா தெலுங்கு கல்யாணத்தில் கௌரி பூஜைன்னு ஒன்று பண்ணுவாங்க. கல்யாண சமயத்தில் பொண்ணை ஒரு ரூமில் உட்கார வச்சு ஒரு கூடையை கவுத்து கொடுத்து உள்ளே ஒரு விளக்கேற்றி வச்சு கையில் வந்து ஜலகர வெள்ளம் கொடுத்து நல்ல கணவனாக வரணும், ஓம் ஸ்ரீ கௌரியை நமஹா அப்படின்னு நீ மட்டும் பாராயணம் பண்ணுமா சொல்லிகிட்டே இருந்த வார்த்தையை. மனசுக்கு நிறைஞ்ச கணவனாக உனக்கு வருவான் அப்படின்னு அந்த கௌரி பூஜை உண்டு. இது தெலுங்கு சம்பிரதாயத்தில் தான் இது இருக்குது. ஏன்னா நாம் போய் அந்த கல்யாணங்கள்லாம் செய்யும்போது நம்ம அதை செய்கிறது வழக்கம். ஆனால் இப்போ கல்யாணமாக எல்லாமே அவசரமாக போயிடுது. 6-7:30 கல்யாணம்னா ஐயரே 6 மணிக்கு தான் வரார். அதனால் இன்றைக்கி நாம் செஞ்சோம்னா இது இப்படித்தான். 5 மணிக்கு நீங்கள் ஆரம்பிக்கணுமானா 4 மணிக்கு நாம் அங்கே இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எல்லாம் நடந்துக்கணும், செய்யணும். ஆனால் இன்றைக்கி எல்லாமே மாறிப்போச்சு. 5,000 ரூபாய்க்கு யார் கிடைப்பாங்க, 3,000 ரூபாய்க்கு யார் கிடைப்பாங்க, அந்த மாதிரிலாம் போயிட்டாங்க. சரி, அப்போ இரண்டாம் காலத்தில் அன்னை கௌரி பார்வதி தேவி பூஜை பண்ணுறாங்க. விரதம் இருந்து, கௌரி விரதம் இருந்து தன்னுடைய மாங்கல்ய பாக்கியம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி இரண்டாம் கால பூஜையை அன்னை பார்வதி செய்கிறாள். அப்போ பார்வதி என்ன பண்ணுறாங்க? சிவபெருமானுக்கு பூஜை செய்கிறாங்க, அபிஷேகம் பண்ணுறாங்க, ஆராதனைகள் செய்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாது விரதம் அனுஷ்டிக்கிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த சிவராத்திரியில் விரதம் இருந்து பூஜை செய்யக்கூடியவள் மனைவி மட்டும்தான். நல்லா புரிஞ்சுக்கணும். கணவனுக்காக பசங்க போய் விரதம் இருக்கல, போனாங்க, பூஜை பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஆனால் மனைவியானவள் தன்னுடைய மாங்கல்ய பாக்கியத்தை காப்பாற்றிக்கணும்னு சொல்லி விரதம் இருக்கிறாள். உப்பு போடாமல், உப்பன்ற பண்டங்கள் குப்பையில். ஆனால் அவள் மனமும் வந்து எடுத்துக்கிறார், கணவனுக்காக விரதம் இருக்கிறார். அப்போ இரண்டாம் கால பூஜையில் நீங்கள் கலந்து கொள்வீர்களேயானால் சௌமாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும், மாங்கல்ய பாக்கியம் நிலைத்திருக்கும். மஞ்சள் குங்குமத்தோடு அன்றைக்கெல்லாம் ஒரு அம்மா ஏற்ற மாதிரி வந்தாங்கன்னா பளிச்சுன்னு அப்படியே ஜகன்னு மஞ்சள் குங்குமத்தோடு வராங்க. மாரியம்மனே நேரில் வந்த மாதிரி இருக்குது. எவ்வளோ ஒரு மங்கள சகுனம். சகுனம் ரொம்ப முக்கியம். வெளியில் போகும்போது வரும்போது நம்ம பார்க்கக்கூடிய சகுனம் ரொம்ப முக்கியம். அப்போ மஞ்சள் குங்குமம் யாரெல்லாம் இந்த இரண்டாவது காலத்தில் கலந்து கொள்கிறார்களோ அவங்களுக்கெல்லாம்
மஞ்சள் குங்குமம் நிலைத்திருக்கும், தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும். எங்கள் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை சாமி, எங்கள் வீட்டுக்காரர் அப்படி இருக்காரு சாமி, பேசாமல் இருக்காரு, கோச்சிக்கிட்டு இருக்காரு, அரகண்டா நடந்துக்கிறாரு, கணவனை பற்றிய எல்லா கவலைகளும் மறையும். கண் நிறைந்த கணவன், மனசுக்கு பிடிச்ச கணவன் உங்களுக்கு கிடைப்பாரு, கவலை வேண்டாம் அன்பு பக்தர்களே. அப்போ அந்த 2வது காலத்திலும் நீங்கள் கலந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் சுமங்கலி பாக்கியம், திருமண பாக்கியம், எல்லா சௌபாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும் அன்பு பக்தர்களே. நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி.